ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெடோடைய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் அது. ஸோ நார்த் ரீஜன், சதர்ன் ரீஜன், வெஸ்ட், ஈஸ்ட் அந்த மாதிரி எல்லா ரீஜன்லையும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கால்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை ரெக்ரூட்மெண்ட், சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஸோ வித்தவுட் எக்ஸாமில் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான போஸ்ட் வந்து உங்களுக்கு கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் ரோலிங் ஸ்டாக்னு ஒரு ஜாப் அது கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட், இது ரெண்டுமே உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து இதில் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர்லேயே உங்களுக்கு பவர் சிஸ்டம் அண்ட் ஓவர்ஹெட் எக்யூப்மெண்ட், ஸோ அப்படி ஒரு போஸ்ட். இது வந்து டெப்டேஷன் அல்லது கான்ட்ராக்ட் பேஸ். டெப்டேஷன் மீன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு டெப்டேஷன் வரது ரெடி அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட், 2 போஸ்ட் மேனேஜர் போஸ்ட் கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு போஸ்ட் கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் ஜெனரல் கன்சல்டன்ட்டுக்காக ஒரு 2 போஸ்ட், இதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உங்களுக்கு கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பே ஸ்கேல், அதாவது மந்த்லி எவ்வளோ பே அமௌண்ட் சேலரியாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,60,000 ரூபா, அப்ராக்சிமேட்டாக 1.5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வருது. அதே மாதிரி இந்த 2 போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபா உங்களுக்கு சேலரியாக வரும். மேனேஜர் போஸ்ட்டுக்கு 85,000, டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு டிஎம் டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு 75,000, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 62,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக அவங்க மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், மேனேஜர் போஸ்ட்டுக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், மித்த 2க்கும் 4 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட்டை பற்றி எதுவுமே சொல்லலை, பிகாஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு மினிமம் வந்து ஏஜ் லிமிட் சொல்ல முடியாது இல்லையா, அதனால மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷனல் ஜெனரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 47 வயசு மேக்ஸிமம், மித்த 2க்கும் பார்த்தீங்கன்னா 43 வயசும், மேனேஜர் போஸ்ட்டுக்கு 38 இயர்ஸும், டெபுட்டி மேனேஜருக்கு 35 அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 30 இயர்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த 10/3 இந்த டேட்டுக்குள்ள அவங்க சொல்லியிருக்கிற ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குள்ளயுமே நீங்கள் வந்து ஆப்டா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேசிக் பே பார்த்தாச்சு. ஸோ அந்த கான்ட்ராக்ட் டெபுடேஷன் பீரியட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கான இனிஷியல் பீரியட் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 வருஷம் கொடுப்பாங்க. அந்த 3 வருஷம் நீங்கள் சென்னை மெட்ரோ ரயிலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன், இதுக்கான குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். அதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடிஷனல் ஜெனரல் மேனேஜர், ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர் சொல்லி 2 போஸ்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது 2த்துக்குமே நீங்கள் பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும், மஸ்ட் அது முடிச்சிருக்கணும். அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா அந்த 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 மேஜரில் முடிச்சிருக்கணுன்றதையும் அவங்க எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் லெவலில், அதே மாதிரி 15 இயர்ஸ் ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜர் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ரெக்வயர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது நீங்கள் இந்த 15 இயர்ஸ் 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டைமில் நீங்கள் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கணுன்றதை இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருதா, நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது இல்லை. இதுல ஒரு சில சாட்டிஸ்ஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபைன் தான். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா ஜாயின்ட் ஜெனரல் மேனேஜருக்கு பவர் சிஸ்டம் அண்ட் ஓவர்ஹெட் எக்யூப்மெண்ட், அந்த ஒரு போஸ்ட் பார்த்தோம்ல, அந்த ஒரு போஸ்ட்டுக்கும் என்ன கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும், ட்ரிபிள் இ கிராஜுவேட்டா இருக்கணும் நீங்க. அதுதான், ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு பவர் சிஸ்டம் அதோட டீலிங் தானே. ஸோ அதனால நீங்க ட்ரிபிள் இ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்ன்றதை கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து கெயின் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட், 2 போஸ்ட் மேனேஜர் சொல்லியிருந்தோம். ஆப்ரேஷன், அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சவங்களா தான் இருக்கணும். ஸோ ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மேஜர் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அதுவும் எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சதுலேருந்து அந்த டிகிரி மேஜர் ரிலேட்டடாக உங்களுக்கு மினிமம் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் என்னென்ன ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்றத இங்கே கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் சூப்பர்வைசிங்
ஸோ மேனேஜர் போஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க சூப்பர்வைசிங் கண்டிப்பா இருக்கணும். ஸோ சூப்பர்வைசிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கணும். ப்ராப்பர் அப்கீப், மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே இது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா, எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெபுட்டி மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்குமே பிஇ பிடெக்ல நீங்க இசிஇயோ ட்ரிபிள்இயோ மெக்கானிக்கலோ நீங்க முடிச்சிருந்து உங்களுக்கு ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம் ஃபார் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. அதுவே நீங்க டெபுட்டி மேனேஜரா இருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 4 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரெக்வயர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டன் எக்ஸாமு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 2 ஸ்டேஜ் இருக்கு செலக்ஷன் ப்ராசஸ்க்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்டர்வியூ வைப்பாங்க, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ. ரெண்டாவது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அந்த மெடிக்கல் டெஸ்ட் இது ரெண்டுமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் கொடுத்துருவாங்க வித் ஹை பெய்டு சேலரியோட, அதாவது லைஃப் செட்டில்டு சேலரி அதுவும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது மெடிக்கல் டெஸ்ட், ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் அண்ட் ஆன்டிசிடென்ட்ஸ், கேரக்டர் டெஸ்ட் என்னென்ன, அதாவது எப்படி சொல்றது, உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் அது என்னன்றதை அவங்க டேரக்டா சொல்லல. சாட்டிஸ்ஃபைட் ஆஃப்டர் சச் என்கொயரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது உங்க மேல ஏதாவது போலீஸ் கேஸ் இருக்கா, அட்டம்ப்ட்டுகள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்கொயரி பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது கிளியரா இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸா நீங்க ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல அதை என்கொயர் பண்ணுவாங்க, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி வந்து மித்த கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வந்து 5 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க 5 years. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 years ஃபார் கேண்டிடேட்ஸ் பிட்வீன் எம்பிசி அண்டு பிசி, எம்பிசி பிசி பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே 2 years ரிலாக்ஸேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கிடையாது இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அதனாலதான் உங்களுக்கு ஓபிசி மென்ஷன் பண்ணாம எம்பிசி பிசி பிசிஎம் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் தான். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு பார்த்தீங்கன்னா +3 years வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் அப்பர் ஏஜ் லிமிட்டோட ப்ளஸ் ஒரு 3 years ஆட் பண்ணி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒன்லி ஃபார் கான்ட்ராக்ட் டைப் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள். ஸோ பெர்மனண்டா போறாங்க இல்லையா, டெப்டேஷன்ல போறாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது. எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஃபார் அதர் கேட்டகரி, அதாவது ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து 300 ரூபாய். மித்த எஸ்சி எஸ்டியில் வர்ற கேட்டகரிஸுக்கு 50 rupees தான் ஃபீஸ். ஸோ அதனால அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபீஸை வந்து நீங்கள் நெஃப்ட்லையோ இல்லை யூபிஐ மூலியமோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நெஃப்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸே இங்கே கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு, டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் தான். ஸோ ஐஎஃப்எஸ்சி நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நெஃப்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாமே யூபிஐ தான் யூஸ் பண்ணுறோம், அதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால நான் சொல்கிறேன். ஸோ எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் நேஷனாலிட்டியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக சில நோட்ஸ், சில தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, https.careers.chennaimetrorail.organization. இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் இருக்கும். ஸோ அவங்க கேட்டுக்கிற டீடைல்ஸ் அதில் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த லிங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இருக்கும், அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/4, அதாவது April 24 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ள எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட எலிஜிபிலிட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்கள் சிக்னேச்சரோட நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 2 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. உங்கள் ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது 2 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃபுக்கான, அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இல்லை, உங்கள் 10th மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டு அல்லது SSLC சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணினாலே போதும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதையும் ஒரு காப்பி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக பேசிக்காக 10th ஆரம்பிச்சு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிஜி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அல்லது பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th 12th டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலோ, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க, பிஜி, அந்த மாதிரி எல்லா கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டையும்
நீங்க இதுல அப்லோட் பண்ணிடணும். ஸோ அந்த கிராஜுவேஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்ல இப்போ ப்ரெசென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டையும் நீங்க இதுல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கான என்ஓசியும் நீங்க வாங்கி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்றீங்க இல்லையா, அந்த ஃபீஸுக்கான பேமெண்ட் டீடைல்ஸையும் நீங்க கான்ட்ராக்ட் டைப் என்ன கான்ட்ராக்ட்னு போட்டு ஸோ பேமெண்ட் டீடைல்ஸையும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி அந்த ரெஸ்யூமையும் நீங்க அப்லோட் பண்ணணும். இது மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கான ரெஸ்யூம் எல்லாமே போட்டு மறந்துடாதீங்க, எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். ஸோ டிசேபிலிட்டியா இருந்தீங்கன்னா டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன்ல அப்ளை பண்றீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான சர்டிஃபிகேட், ஸோ இது மாதிரி எல்லா டீடைல்ஸையும் நீங்க கலெக்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தேன். ஒர்க் நேச்சர் பாருங்க, உங்களுக்கு பிட்வீன் ஒர்க்கிங் டேஸ் வந்து 10 AM இருந்து 6 PM சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் ஒர்க்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதுக்கப்புறம் எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது என்கொயரி இருக்கு அப்படின்னா இதுதான் வந்து சென்னை மெட்ரோ ரயிலுக்கான மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய என்கொயரியை நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாம எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எலிஜிபிலிட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.